பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்துலில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று ரஹமத் நகர் பள்ளிவாசல் மஸ்ஜித் மாமூர் பள்ளிவாசல் கோட்டக்குப்பத்திலிருந்து ஒரு குரான் வசனம் மற்றும் 2 நபிமொழிகள். குரானின் குரல் பொருள் என்ற தலைப்பிலிருந்து நாம் பேசி வருகிறோம். குரான் வசனம் என்ன கூறுகிறது என்றால், அலம் தர அன்னல் அர்சல்னா ஷயாத்தீன அலல் காபிரின் தவுசுஹும் அஸா என்று அல்லாஹ் கூறுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், நபியை நிச்சயமாக நாம் ஷைத்தான்களை காபிர்களுக்கு அனுப்பி வைத்தோம். அவர்களை பாவங்கள் செய்ய அதிகமாக தூண்டி கொண்டிருக்கின்றன என்பதை நீர் காணவில்லையா என்பதாக 19வது அத்தியாயத்திலிருந்து 83வது வசனமாக இது வருகிறது. எனவே தான் சைத்தான்கள் அவர்களை, இந்த இறை அச்சம் இல்லாதவர்களை பாவம் செய்ய தூண்டி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் எனவே தான் நாமும் என்ன செய்ய வேண்டும், நாம் நம் குடும்பத்தினரை இறையச்சம் செய்வதோடு சைத்தான்களிலிருந்து விலகிக் கொள்ள நாம் மிகவும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எத்தி வையுங்கள். மேலும் அடுத்ததாக நபிமொழி 2. வளர்க்கப்படும் நகங்களில் சைத்தான் உட்கார்ந்து கொள்கிறான். எனவே நகங்களை வெட்டி கொள்ளுங்கள் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே நகங்களை ஆண்களும் சரி பெண்களும் சரி நகை அழகுக்காக வளர்க்காதீர்கள். அதில் உள்ளே அழுக்கு மட்டுமல்ல, சைத்தானும் அதில் அங்கே சேர்ந்து கொள்வான். எனவே இதனால் இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் வெற்றி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்த நபிமொழி, எவன் கரத்தில் எனது உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நான் சைத்தானை பார்க்கிறேன். அவன் ஓநாய் குட்டிகள் போன்று அணிகளில் தொழும் சமயத்தில் சப்புகளில் அணிகள் நுழைந்து விடுகிறான் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூதாவுதிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே தான் தொழும்போது நெருக்கமாக தோளோடு தோளாக நின்று கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த விஷயங்களை நாம் குறைந்தபட்சம் நமது குடும்பத்தினருக்கு எத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.